إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ஈமானுடைய அடிப்படைகள் 6. அதில் மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்று மறுமை. மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர் ஈடேற்றம் அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி மறுமையை பற்றி பேசுகின்றது. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் மறுமையை பற்றி மக்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். முதலாக இறை செய்தியை கொண்டு வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி யார் யாரெல்லாம் மார்க்க அழைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரும் எச்சரிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மறுமைதான். மறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். மறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்களை உலகத்தில் பார்க்கலாம். மறுமைன்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நம்ம நிற்கணும், அல்லாஹ் விசாரிப்பான் அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கான ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றார். அதையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு இறை நம்பிக்கையாளனாக மறுமைக்கு அஞ்சி வாழக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நான் நினைக்கும் போது அதற்கு அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மறுமை விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு போதிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நமக்கு சொர்க்கமாக, இதுவே பிரதானமான அமைப்பாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இதில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இதில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எல்லா வழிகளையும் தேர்ந்தெடுப்போம்.
அது மோசமான கேடுகட்ட இழிவான வழியாக இருந்தால் கூட அதை பற்றி யோசிக்காமல் தேர்ந்தெடுப்போம். அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வழியை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறுமை நம்பிக்கை தான். அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கிறோம். நான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? கண்டிப்பாக மறுமை வரும். நான் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் ஒவ்வொரு காரியங்களை நான் நிகழ்த்தும் போது என்னுடைய உள்ளத்துல பிரதானமாக வந்துட்டு போற விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்பேனே, அல்லாஹ்ட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உபதேசத்தை செய்தாலும் நமக்கு மறுமையை கொண்டு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள்ல சொல்றான். நம்பிக்கையாளர்களை அழைத்து சொல்றான், மனிதர்களை அழைத்து சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஜல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இரட்சகனை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமையினுடைய ஒழுக்கம் என்பது மகத்தானது, மறுமையினுடைய ஒழுக்கம் மகத்தானது அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வகாலல் இன்சானு மாலஹா, மறுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதனும் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, வகாலல் இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன ஆனது, இந்த பூமி ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கின்றது என்று மனிதன் அனைவரும் கேள்வி எழுப்புவார் அப்படிங்கிறத திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அந்த அளவுக்கு மறுமையை பற்றி திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. எந்த மனிதன் மறுமை பற்றியான நம்பிக்கையை ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்கின்றானோ அவன் மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். அப்படி அமைத்துக் கொள்பவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சராசரியாக உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 1000-ல் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த 1000-ல் ஒருவரைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு கொண்டு போறதாக சொல்லி இருக்கிறான். மற்ற எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஆசை, உலகத்துடைய இன்பங்கள் எது தனக்கு அலங்காரமாக அழகாக தெரியுதோ அப்படிப்பட்டவைகள் முழுமையாக மூழ்கி இருப்பார்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் தனக்கு பிரதானம், இதை விட்டா வேற வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மனநிலை எவர்களுக்கு இருக்குதோ அவர்களை போன்று கேடுகட்ட மனிதர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் மிக மிக அழகிய தோற்றத்தில் படைத்தோம். சும்மா ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின், பிறகு அவனை நாம் கேடுகட்டவர்களையும் கேடுகட்டவனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். யாரை குறித்து சொல்லப்படுது? யார் இந்த உலகத்தில் மறுமையை பற்றியான எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாமல் உலகமே போதும் அப்படிங்கிற எண்ணங்களின் அடிப்படையில் எவர்கள் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் இப்படித்தான் ஆவாங்க. இழிவானவர்களாக கேடுகட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அதைத்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும், அதைத்தான் உலகம் நம்பும், அதுவே சிறந்தது என்று நினைக்கும், அதை நோக்கி உலகம் பயணிக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பிரித்து வைத்திருக்கின்றான் என்றால் நாம் அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஏன் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கடந்த 30ஆம் தேதி அமெரிக்க நீதிமன்றம் வெளியிடக்கூடிய சில ஆவணங்கள், ஒரு கேடுகட்டவனை பற்றி ஒரு ஆவணத்தை அமெரிக்க நீதிமன்றம் வெளியிடுகின்றது. அப்படி ஜனவரி 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட உடனே உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய பல செய்திகள் அதுல வெளியே வந்துச்சு. அந்த செய்திகளை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரும் விதிவிலக்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், பல நாட்டினுடைய தலைவர்கள், பல தொழிலதிபர்கள் உலகத்தில் உலகத்தினுடைய அடையாளமாக இவர்கள் எல்லாம் பார்க்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு கேடுகட்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைலை என்ன செய்யுது அப்படின்னா அமெரிக்க நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி வெளியிடுகின்றது. அந்த ஃபைலுடைய பிரதானமான குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன், ஒரு மொசாதுடைய ஏஜென்ட், இஸ்ரேலுடைய கைக்கூலி, அந்த நாட்டிற்காக எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்காக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு அநியாயக்காரன். அவனுடைய அந்த ஃபைல் வெளியிடப்படுகின்றது. கிட்டத்தட்ட அவனுடைய ஃபைலை பார்த்தோம்னா 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபைல்கள், பல வீடியோக்கள்,
பல புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் அடங்காத பல அமெரிக்க நீதிமன்றம் ஒவ்வொன்றாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கு. அதுல இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையில் இருந்திருக்கிறான், அவனோடு எவர்கள் எல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் இந்த நாட்டினுடைய தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா நாட்டுடைய தலைவர்களும் என்ன செஞ்சாங்க, அவனோட தொடர்புல இருக்கிறாங்க. எல்லா நாட்டுடைய தலைவர்களும் எந்த நாடு அப்படின்னு சொல்லி விதிவிலக்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது. எல்லாம் இது அடிப்படையில உலகத்தினுடைய இன்பங்களின் அடிப்படையில் அவங்க எல்லாத்துடைய நோக்கம் என்ன, அவன் எதன் பக்கம் அவர்களை அழைச்சிருக்கிறான் அப்படின்னா உலகத்தினுடைய இன்பங்களின் பக்கம் அழைச்சிருக்கிறான். எதெல்லாம் இன்பங்களாக அலங்காரங்களாக காட்டப்பட்டிருக்கின்றதோ அதன் பக்கம் அடைக்கப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவனுக்கு செவி சாய்த்து அவனோடு சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் அந்த பைபிள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஒவ்வொரு நாடும் இன்றைக்கு அதிர்ந்து போய் கிடக்கின்றது. ஒரு சில பேர் அந்த செய்திகளை சாதாரணமாக கடந்து செல்லவும் இருக்கிறாங்க. சாதாரணமாக அந்த செய்தியை கடந்து செல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. ஏன் கடந்து செல்றாங்க அப்படின்னா, உலகம்னா இப்படித்தான் இருக்கும், இதுதான் உலகம், இந்த உலகத்துல இப்படித்தான் நம்ம வாழ முடியும், இப்படி வாழ்ந்தா என்ன தப்பு இருக்குது, வாழ்க்கை என்பது மனுஷனுக்கு ஒரு தடவை கிடைக்குது, அதில் நான் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எனக்கு எவைகள் எல்லாம் இன்பங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படாமல் இல்லை. அப்படி யாருக்கெல்லாம் அந்த சிந்தனை வருதோ அவர்கள் எல்லாம் இதில் ஈடுபட்டார்கள் என்பதைத்தான் அமெரிக்க நீதிமன்றம் வெளியிட்ட அந்த பயிற்சி நமக்கு தரக்கூடிய செய்தி. இவ்வளவு மோசமான மனிதர்கள் இருப்பாங்களா, இவ்வளவு வக்கிரம் கொண்ட மனிதர்கள் இருப்பாங்களா, இவ்வளவு பெரிய வக்கிரங்களான சிந்தனைகள் எல்லாத்துக்கும் இருக்குமா, எல்லா நாட்டு தலைவர்களும் இப்படித்தான் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் என்ன செய்யுது அப்படின்னா இன்றைக்கு உலகமே ஆச்சரியமாக பார்க்குது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாம் இந்த விஷயங்களை என்ன பார்க்குது, யார் உலகத்தை தனக்கானதாக நினைக்கிறானோ அவன் இப்படி இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லைங்க. உலகத்தை தனக்கானதாக எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த உலகம் ஃபுல்லா அலங்காரம் தான், உலகம் ஃபுல்லா அழகுதான், அவன் எல்லாத்தையும் பெருசாதான் நினைப்பான். ஆனால் மறுமை அப்படின்னு ஒரு அடிப்படையில் ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லாமே அற்பத்திலும் அற்பமானது, அதை எதையுமே பெருசா நினைக்க மாட்டான். அந்த எண்ணங்கள் இருப்பவர்கள் மட்டுமே ஈடேற்றம் அடைவார்கள், அவங்க சொற்பமானவர்கள் தான். அதிகமானவர்களை நீங்க இப்படிதான் பார்க்கணும், அவர்களுக்கு எல்லாமே அலங்காரமாக அழகாக தெரியும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்றான். அவர்களை உலகத்தினுடைய இன்பங்கள் ஏமாற்றி விடுங்கிறான். எல்லாரும் ஏமாந்து போய் பயந்து போய் இன்னைக்கு என்ன செய்யறா, ஏமாந்தவெல்லாம் தனக்கான காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறான், தான் தப்பிப்பதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அனைவரும் அப்படிப்பட்ட இன்பங்களில் விழுவது என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில எவனுக்கு மறுமை சிந்தனை இல்லையோ அவன் இது போன்ற நிலைகள்ல கேடு கட்டவனாகத்தான் இருப்பான். அவனை நீங்க வேற விதமா எதிர்பார்க்க முடியாது, வேற விதமா எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. உலகத்தினுடைய வரலாறை எடுத்து பாருங்க, கேடு கட்டவர்கள், உலகத்தின் மீது அற்பமான இந்த உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பட்டியலையே சொல்லுது திருமறை குர்ஆன்ல. நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது அந்த நபிமார்களுடைய சமூகங்கள்ல இருந்த கேடுகட்ட விஷயங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். லூத் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கங்க. இந்த மாதிரியான நபிமார்களை பற்றி பேசும்போது அந்த நபிமார்களை சார்ந்த சமூகம் இந்த உலகத்தின் மீதும் உலகத்தினுடைய அற்ப இன்பங்களின் மீதும் எப்படிப்பட்ட ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும். உலகம் அவர்களுக்கு அலங்காரமாகத்தான் தெரியும், அதை மாற்றி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அந்த அலங்காரத்தில் எப்படியெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வரும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள்ட்ட பல நேரங்கள்ல உலகம் என்பது அற்பமானது 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா உலகம் அற்பமானது. அதனால எவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க தூக்கி போட்டாங்க, எவ்வளவு பெரிய இன்பங்களை தூக்கி போட்டாங்க.
சஹாபாக்களுக்கு இன்பமான விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிகிறதுக்கான காரணம் என்னன்னா, உலகம் அற்பம், அற்பமான உலகத்தில் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதின் காரணமாக அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய ஒரு கடை வீதிக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவினுடைய ஒரு கடை வீதிக்கு போறாங்க. உங்களுக்கே தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு போனாங்க அப்படின்னா சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, அவங்கள சூழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வரக்கூடிய நேரத்துல வன்னாஸு ஹவுலஹு, அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆடு செத்து கிடக்கு. அந்த ஆடு செத்து எப்படி இருக்குன்னா அப்படின்னா அது குறையுள்ள ஒரு ஆடாக செத்து என்ன செய்து கிடப்பதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பித்ரஹம், இதை யாராவது ஒரு திரஹமுக்கு வாங்குவதற்கு நீங்க விரும்புவீங்களா, ஒரு திரஹத்திற்கு இதை வாங்குவதற்கு நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷை, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி வாங்குவோம், அது ஒண்ணுமே இல்லையே, அது செத்து போய் கிடக்குது, அதுவும் அது என்னது உருப்படியா காது கூட கிடையாது, காது கூட இல்லாம செத்து போய் கிடக்கிறத நாங்க எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதை வச்சு எங்களால் என்ன செய்ய முடியும், மா நஸ்தஅபிஹி, அதை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. திருப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதை நீங்கள் விரும்புவீர்களா, இந்த மாதிரியான ஆடை வாங்குவதற்கு நீங்க விரும்புவீங்களா அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, வல்லாஹி லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபீ, அது உயிரோட இருந்தாலே நாங்க வாங்க மாட்டோம், ஏன்னா அவ்வளவு குறை இருக்கு, உயிரோட இருந்தாலே என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் அதை வாங்க மாட்டோம்னு இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் இறந்த ஒன்றை நாங்க என்ன செய்வோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லத்துன்யா, உலகம் இருக்கே, அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், நீங்க இதை எப்படி அற்பமாக பார்க்கிறீங்களோ அதை விட அற்பமானது அல்லாஹ்வுடைய பார்வையிலங்கிறாங்க. இதை ரொம்ப அற்பமா பாக்குறீங்க, உயிரோடு இருந்தாலே வாங்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் செத்து போய் சிதைந்து கிடக்குது, அதை நீங்க பிடிக்கல, இதனால என்ன பயன், இதுல என்ன இருக்கு எங்களுக்குன்னு கேட்கிறீங்களா இல்லையா? அதே போலதான் இந்த உலகமும், உலகத்தை பற்றியான எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா, உலகத்தை பற்றியான சிந்தனைகள் உங்களுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த உலகம் அற்பமானது, அந்த மனநிலைக்கு நீங்க வாங்க. அந்த மனநிலைக்கு எப்ப வர்றீங்களோ அப்பதான் நீங்க மறுமைக்கான ஒரு வாழ்க்கைய, நேர்மையான உண்மையான மோசடித்தனமான இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. அசிங்கமான வாழ்க்கை என்பது உங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க. இதுதான் யதார்த்தம். உலகத்தை அப்படி பார்க்கிறவன் மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா தீமைகள் இருந்து விலகி இருப்பான். உலகத்தை அப்படி பார்க்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லா இடத்திலும் நடக்கும். அதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. பட்டியல் போடுறாங்கல்ல, இந்த நாட்டு தலைவர், அந்த நாட்டு தலைவர், அப்படிப்பட்ட தலைவர், இப்படி தலைவர் என்று பட்டியல்கள் வருகின்றதா அல்லவா? இவர்கள் எல்லாம் இருந்தார்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான பட்டியல்களை இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றம் வெளியிடுகின்றது என்று சொன்னால் என்ன நினைக்கிறான் எல்லாரும், இதுதான் தனக்கு பிரதானம் நினைக்கிறான். ஏதாவது ஒண்ணு தனக்கு புதிதாக கிடைக்காதா, இந்த உலகத்தில் புது அனுபவமாக ஏதாவது கிடைக்காதா, என்னுடைய ஆசையை, என்னுடைய அசிங்கமான ஆசையை நான் வேறு விதத்தில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதா அப்படின்னு எவன்லாம் நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்த உலகம் பெருசா தான் தெரியும். அவனை இந்த உலகம் மயக்கும். உலகத்தின் மீது மட்டுமே என்ன செய்வான், அவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதே நேரத்தில் யார் மறுமையை பற்றி யோசிக்கிறாங்களோ, மறுமைதான் தனக்கு பிரதானம் யோசிக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பம், சொற்பமானது. நீ உலகத்தில் எதையெல்லாம் இன்பமாக கருதுகின்றையோ அவை எல்லாமே மிக மிக சொற்பமானது அப்படிங்கிறான். ஃபமா மதாஉத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். 9வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபமா மதாஉல் ஹயாத் துன்யா,
இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, ஃபில் ஆஹிரா, மறுமை வைத்து நீ பார்க்கும் போது இல்லா கலீல், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப அற்பங்க. என்னைக்குமே மறுமையை நினைத்து வாழுங்க. அப்பதான் உங்களால் என்ன செய்ய முடியும்? ஈடேற்றம் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஈமானுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய பலர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்க அப்படின்னா அவருடைய உள்ளத்துல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய உள்ளத்துல கடுகளவும் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் உள்ளவன் யாரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்குதோ, இறை அச்சம் இருக்குதோ, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு செயலின் பக்கம் போகவே மாட்டான் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. குர்ஆன்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் தஆலா உலக வாழ்க்கையை பற்றி பேசுறாங்க. உலக வாழ்க்கையை பற்றி பேசும்போது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுவான், ஃபலா தகுர்ரன்னக்கும் அப்படின்னுமா. வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத இது மாதிரியான காரியங்கள் நடக்கும் போதுதான் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது. உலகம் உங்களை ஏமாற்றும் அப்படிங்கிறான். உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், அந்த மயக்கத்துல நீங்க போயிட வேணாம். நீ எதையெல்லாம் மயக்கமாக பார்க்கிறியோ அதை விட உன்னை மயக்கி மயக்கமான நிலையில அங்கும் இங்கும் பித்து பிடித்தது போல ஓட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மறுமையில இருக்கு அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். இதை உனக்கு ஆசையாகவும் இன்பமாகவும் மயக்கமாகவும் நினைக்கிறியா? உலகத்தை மறுமைக்கு நீ எப்படி வருவ தெரியுமா? மறுமையில உன்னை எப்படி நான் ஓட விடுவேன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வதரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலாகின் அஸாபுல்லாஹி ஷதீத். மனிதர்களை பாப்பீங்க, மனிதர்கள் எல்லாம் ஏதோ மயக்கத்தில் போதையில் இருப்பதை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். வமா ஹும் பிசுகாரா, அது போதை அல்ல, அது மயக்கம் அல்ல. வலாகின் அஸாபுல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த உலகத்துல மயக்கமாக எதை நினைச்சு வாழ்ந்தானோ அந்த மனிதன் மறுமைக்கு வருவான், ஓடுவான். எந்த நிலையில இருக்கேன்னு தெரியாது, எந்த நிலையில இருக்கேன்னு தெரியாது. உலகத்தில் தன்னுடைய சுய புத்தியை அறிவை இழந்து ஒரு கேடுகட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய மனிதன் நாளை மறுமை நாள்ல வரும் பொழுது எழுப்பப்படக்கூடிய அந்த நேரம் அவனால் எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. சிறிது நேரம் அவன் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான், யாரை பற்றியான சிந்தனையும் அவனுக்கு வராது. அப்படி ஒரு நிலையில நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். இதெல்லாம் எச்சரிக்கையாக சொல்வதற்கான காரணம் உலகத்தின் பக்கம் இன்பத்தோடு மனித சமூகம் வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆல இம்ரான்ல ரொம்ப அழகா சொல்றான். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத். ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கு. மனிதர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் ஆசையின் பக்கம், எதை வேண்டுமானாலும் ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அலங்காரமாக காட்டப்பட்டதுதான் உலகம். அல்லாஹ் சொல்றான், எதை கண்டாலும் ஆசைப்படுவான். அந்த ஆசைதான் இன்றைக்கு பல நாடுகளுடைய தலைவர்களை இன்றைக்கு இழிவானவர்களாக காட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எவ்வளவு அழகான வார்த்தை. ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அழகாக்கி காட்டப்பட்டிருக்கு. ஹுப்புஷ் ஷஹவாத், அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ, எதன் மீதெல்லாம் ஆசை கொள்கின்றானோ அவைகள் எல்லாம் அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கு. மினன் நிசாஇ வல் பனீன், பெண்கள் ஆண் மக்கள், வல் கந்தீர் வல் முகந்தரத்தி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான். زين للناس من الشهب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் பட்டியல் போடுறான். பெண்கள் ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள், நிலங்கள், இவைகள் எல்லாத்தின் மீது மனிதனுக்கு ஆசை இருக்கு. மனுஷன் இது எல்லாத்தின் மீது ஆசைப்படுறான். ஆசைப்படக்கூடிய அளவிற்கு அது என்ன செய்யுது? சுகபோகமான அலங்காரமான பொருட்களாக இருக்குது. அதனாலதான் எல்லாத்துக்குமே ஆசை, எதையுமே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆனால் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை.
ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இது உலகத்தினுடைய வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே சிறந்தது இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப எதையெல்லாம் அலங்காரமா அல்லாஹ் சொல்றானோ அந்த அலங்காரத்தின் மீது மனிதனுடைய பற்ற பாருங்க. எந்த அளவுக்கு மனிதன் என்ன செய்யறான், அதன் மீது அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத நீங்க பாருங்க. மேலும் குர்ஆன் சொல்லுகிறது, திருமறை குர்ஆனுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை இருக்கின்றதே, லஹிபுன் வலஹுவும் வஸீனா, உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் அலங்காரமும் தான். அப்படிதான் இருக்கு உலகம். உலகத்தில் எல்லாமே அலங்காரமாக காட்டப்படும். அலங்காரமாக காட்டுவதற்காகவே எல்லா வேலைகளையும் உலகம் செய்கின்றது. எல்லா வேலைகளையும் உலகம் ஏன் செய்யுது அப்படின்னா, எல்லாத்தையும் அலங்காரமாக காட்டுவது. நீங்க வாங்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருளை கூட நீங்கள் அதை வாங்க வேண்டும் என்பதற்காக அதை ரொம்ப அலங்காரமா காட்டுறாங்க. அதை அலங்காரப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வான். நீங்க பார்க்கலாம். அப்படிதான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வருது, நீங்கள் வாங்கக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் கூட சாதாரணமாக உங்க கைக்கு வரதே இல்லை. நம்ம கைக்கு சாதாரணமா வருதா? சாதாரணமா காட்டப்பட்ட அதை வாங்க மாட்டோம். அதை காட்டப்படும் போதே மிகப்பெரிய ஒரு அலங்காரமாக காட்டப்படுது. அப்பதான் என்ன செய்வோம், நம்ம அதன் மீது ஆசை கொள்வோம், அதை வாங்குவோம். அப்ப இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான, யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை என்பது லஐப், விளையாட்டு, வலஹு, வீண், வஸீனா, அலங்காரம். அதுல நீங்க எப்படி இருக்கீங்க, வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அதுல நீங்க பெருமை அடிச்சு கொள்றீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை வச்சு, உங்களுடைய சந்ததிகளை வச்சு என்ன செய்யறீங்க, நீங்கள் பெருமை அடித்துக் கொள்கின்றீர்கள். அப்படிதான் வாழ்றீங்க. சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கு. அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. ஆனால் அது எல்லா காலமும் நிலைக்குமா? அல்ல அடுத்து ஒரு கேள்வி எழுப்புறான். அது எல்லா காலமும் நினைச்சிருமா அப்படின்னா நிலைக்காது. அதுக்கு உதாரணம் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி கைஸ், கமஸலி கைஸ், ஒரு மலைக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அஜபல் குஃபார், அல்லாஹ்வை மறந்தவன், யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்றானோ அவனுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமாக யாருக்கு இருக்கும்னா இறை மறுப்பாளனுக்கு தான் இருக்கும். கமஸலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு ثم يهيج فتروه فتراه مصفرا, அது என்ன ஆகும்? ثم يهيج فتراه مصفرا, எந்த விளைச்சலை நீ அலங்காரமாக அழகாக பார்க்கிறியோ அது எப்படி ஆயிரும் தெரியுமா? அது அப்படியே விரைவில் என்ன செய்யும்? எதை ஆனந்தமாக சந்தோஷமா பார்க்கிறியோ அது மஞ்சள் நிறமாகி அது பட்டு போறதை நீ பார்க்கலாம். ஒரு மழை பெஞ்சு விளையக்கூடியதெல்லாம் விளைஞ்சு திடீர்னு அது மஞ்சள் நிறமாகி பட்டு போய் அதுக்கப்புறம் கூலமா ஆயிருமே, அது மாதிரிதாங்க இந்த உலக வாழ்க்கை. எல்லாமே உனக்கு அலங்காரமாக, ஆசையாக, இன்பமாக எல்லாம் தெரியும். ஆனா கடைசியில ஒண்ணுமே மிஞ்சாது அப்படிங்கறது என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு, யார் இந்த உலக வாழ்க்கையிலே மயங்கி இருக்கின்றார்களோ, உலக வாழ்க்கையிலே எவர்கள் மயங்கி இருக்கின்றார்களோ, வஃபில் ஆகிரதி அதாபுன் ஷதீத் அப்படிங்க, மறுமை நாளில் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்குது. மறுமை நாளில் அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டு. சாதாரணமா நம்ம பல நேரங்கள் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, உலகத்தை சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஏதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு சாதாரணமா சொல்லிட்டு போறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உலகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். நம்மளை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம மறுமையை பற்றி யோசிக்கிறோம், பல விஷயங்களை விட்டு நம்ம விலகிறோம் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் தான். ஈமான் இல்லாத மக்களை வச்சு யோசிங்க. அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஒவ்வொரு நிலையும் அல்லாஹ் தஆலா வர்ணித்து சொல்லி காட்டுறான். உலகத்தை மட்டுமே ஆசையாக கருதக்கூடியவன் எப்படி இருப்பான, எதை பார்த்தாலும் இது அப்படியே தனக்கு நிலைத்திருக்கும், தான் இந்த இன்பத்திலேயே கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விட்டுருவான். சூரத்துல் கஹ்ஃப்ல நீங்க பார்க்கலாம்,
2 சகோதரர்களை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். ரொம்ப அழகான ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். அதெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதுதான் மறுமையினுடைய சிந்தனை உள்ள மனிதனும் மறுமையினுடைய சிந்தனை இல்லாத ஒரு மனிதனும் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். எல்லா இன்பங்களும் கிடைத்த பிறகு இதெல்லாம் எனக்கு நிலைச்சிருக்கும், இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைக்கும் போது அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய எல்லா சுகங்களையும் அடித்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குனானே, நீ அதை யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அதை நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இழிவுபடுத்தி நான் நிறுத்தி வச்சனே, அப்படிப்பட்ட அந்த யோசனை உங்களுக்கு வரவில்லையா அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் நிறைய வரலாறுகளை சொல்லுது. திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் நிறைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமானுக்குரிய வரலாறு, தௌஹீதுக்குரிய வரலாறு, மறுமை சிந்தனைக்குரிய வரலாறு, அல்லாஹ்வுடைய விதியினுடைய வரலாறு, அவனை பற்றியான அந்த விதியின் மீது நம்பிக்கைக்குரிய வரலாறு, உலகத்தினுடைய அழிவை பற்றியான சிந்தனைகள், இது எல்லாவற்றையும் ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யும். அந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. படிக்கும் போது தெரியும் ஒரு மனிதன் மறுமையின் அடிப்படையில் வாழும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஈடேற்றங்கள் என்ன, மறுமையை வளர்ந்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அதற்காக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது. பல இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை பற்றி திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் அத்துன்யா சிஜுன்னுல் லில் முஃமினீன் வ ஜன்னத்துல் லில் காஃபிரீன் அப்படினா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, மார்க்கம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய உயிரோட்டத்தை உலகத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தையினுடைய உயிரோட்டத்தை உலகத்தில் நீங்க பார்க்கலாம். எப்ஸ்டீனை பத்தி சொல்லும் போது அவன் உருவாக்கிய தீவு என்பது ஒரு சொர்க்கலோகமாக அவன் உருவாக்கி வச்சிருந்தான் அப்படின்னா என்ன ஆச்சு? கேடுகட்டு அசிங்கப்பட்டு சிறைச்சாலையில கொல்லப்பட்டானோ, தற்கொலை செய்து கொண்டானோ, அப்படித்தான் அவனுடைய முடிவு வந்து அவன் இறந்த பிறகும் அவனுடைய பற்றியான விஷயங்கள் இன்று அளவுக்கும் மிக மோசமாக இழிவாக பேசப்படுறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய இழிவு பாருங்க. உலகத்தில் ஒரு மனிதன் அக்கிரமம் செய்து வாழ்ந்தான்னு வச்சுங்களேன், ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், அதனால் பலரும் அவனால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவனை மறுமை வரைக்கும் அல்லாஹ் இழிவுபடுத்துவாங்கிறது யதார்த்த இறைவனுடைய நியதி. அது செத்த பிறகும் இன்றைக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தப்படுகின்றான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை மறுப்பாளர்களுடைய வாழ்வியலை எப்படி அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொர்க்கமாகத்தான் வச்சிருப்பாங்க. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அத்துன்யா சிஜுன்னுல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கையான ஒரு சிறைச்சாலையை போன்றுதான், ஒரு கட்டுக்கோப்பு தான், ஒரு கட்டுப்பாடு தான். பல நேரங்கள் நமக்கு தோணலாம், இப்படிலாம் நம்ம இருக்கணுமா, அவன்லாம் எப்படி இருக்கிறான், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் சொர்க்கம், அப்படி இருந்தாதான் வெற்றி. அந்த வெற்றிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னா அதற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். உலகத்தினுடைய அசிங்கங்களையும் உலகத்துடைய அலங்காரத்தால் ஏற்படக்கூடிய இழிவுகளை எல்லாம் பார்க்கும் போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி ஈமானிய உணர்வோடு மறுமை எண்ணத்தோடு நாளை மறுமையினுடைய ஈடேற்றம் என்ற அடிப்படையில வாழ்றோமே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்த எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அதிகமாக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழலிலையும் மறுமையை முற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை மட்டுமே வெற்றிக்குரியது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வைத்த அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு செய்தி. பல நேரங்கள்ல தோணும்,
இப்படி ஒரு செயலை செய்யறிய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பார்த்து நம்ம கேட்போம். எந்த விதமான வெட்க உணர்வுமே இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள் பல நேரங்கள்ல நம்முடைய சிந்தனைகள்ல வரும். அதனாலதான் ஈமானுடைய அம்சங்களை பத்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் போது வெட்கத்தை பிரத்யேகமாக குறிப்பிடுவாங்க. அல் ஈமானு பிதுஉன் வ ஸபஊன ஷுஅபா அப்படின்வாங்க. ஈமான் என்பது 70 கிளைகளை கொண்டது. அஅலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். வ அதுனாஹா, அதுல கடைசியானது இமாத்தத்துல் அதா அனி தரீகி, பாதையில் கிடக்கக்கூடிய தீங்கிழைப்பதை அகற்றுவதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி. வெட்கம் இருக்கணும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது சொல்லுவான், இன்னல்லாஹ ஹய்யுன் அப்படின்னு. அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன். நான் வெட்கப்படுறேன், நீயும் வெட்க உணர்வு உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன மின் கலாமின் நுபுவத்தில் உலா, முந்திய நபிமார்களுக்கெல்லாம் சொன்ன வஹி செய்திகளை ஒண்ணு என்ன தெரியுமா? முந்திய நபிமார்களுக்கெல்லாம் சொன்ன வஹி செய்தியில ஒண்ணு, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. அல்லாஹு அக்பர். உன்னிடத்தில் வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானாலும் செய் அப்படின்னா. இதா லம் தஸ்தஹி, எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்திற்கு சொன்ன இறைச்சி. இதா லம் தஸ்தஹி, உன்னிடத்தில் வெட்க உணர்வு இல்லையா, ஃபஸ்னா மா ஷி'த, நீ விரும்பியதை செய். அதுதான் இன்னைக்கு உலகம். உலகம் வெட்க உணர்வற்ற உலகமாக ஆகும். அதிலும் யூதன் இந்த உலகத்தை வெட்கமற்றவர்களாக, வெட்கம் என்ற உணர்வே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் யூதனுடைய சிந்தனைகள்ல முதலாவது உதித்தது. அதனாலதான் மனிதர்கள் மிருகத்திலிருந்து உருவானாங்க அப்படிங்கிற தத்துவத்தை திணிச்சதுக்கான காரணம். ஏன் திணிச்சான்? குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான் அப்படிங்கறத திணிச்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா என்ன செய்யல, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா சொல்ல விஷயம் அல்ல அது. அவனுடைய எண்ணம் என்ன? வெட்கமற்றவர்களாக மாற்றணும் அப்படின்னா, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெட்க உணர்வை எடுக்கணும் அப்படின்னா, நீ மிருகண்டான்னு சொல்லணும், நீ மிருகத்திலிருந்தா வந்தான்னு சொல்லணும். அதான் அவனுடைய தத்துவம். அந்த தத்துவத்துக்கான காரணமே அதுதான். திட்டமிட்டு பரப்பப்பட்ட தத்துவங்கள்ல அதுவும் ஒண்ணு, யூதனுடைய தத்துவம். ஏன்னா வெட்கமற்றவர்களாக ஆக்கணும். அந்த உணர்வு இல்லை அப்படின்னா மார்க்கம் என்ன சொல்லுது? அந்த உணர்வு இல்லைன்னா நீ விரும்பியதை செய். அப்படிதான் இருப்பான். அதான் இந்த உலகம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறான். இருக்கிற வரைக்கும் அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்மளை வச்சு நாளை மறுமையினுடைய ஈடேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்கணும். எந்த ஒரு நிலையிலும் உலகத்தை பற்றியான சிந்தனைகள் என்னவா இருக்கணும்? அல்லாஹுடைய தூதர் சொன்னதை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். நீ உண்டு கிழித்ததை தவிர, நீ உண்டு கடித்ததை தவிர, உடுத்து கிழித்ததை தவிர ஒண்ணுமே இல்லை. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, லைஸல் இப்னி ஆதம் மின் மாலிஹி இல்லா மா அக்கல ஃபஅஃப்னா அவ் லபிஸ ஃபஅப்லா அவ் தஸத்தக ஃபஅம்லானாங்க. ஆதமுடைய மகன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கு, அதில் அவன் உண்டு கடித்ததை தவிர, உடுத்து கிழித்ததை தவிர, அவன் தர்மம் செய்ததை தவிர வேற எண்ணுமே இல்லை. அதை புரிஞ்சுக்க. அந்த மனதில் அந்த எண்ணங்கள் வந்ததென்றால் நீங்கள் ஈரேற்றம் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஈரேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை வச்சிருக்கிறான். அதுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன? உச்சபட்சமான நன்றிய வேற எப்படி தெரிவிக்கிறதுனே தெரியல. அல்லாஹ் தன்னை எல்லா விதமான சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாத்து ஒரு நல்ல இடத்துல அல்லாஹு தஆலா வச்சதுக்காக உச்சபட்சமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்துவதற்காக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இது நன்றியுடன் கூடிய பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு. தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், இவ்வளவு நீ எனக்கு தந்ததெல்லாம் பெருசு இல்லை. நான் உன்னை எதிர்பார்க்கிறது கடைசி வரைக்கும் என்னை அப்படி வச்சிரு, கடைசி வரைக்கும் என்னை அப்படி வச்சிரு. என்னை முஸ்லீமாக மறைக்க செய்து நல்லவர்களோடு என்னை எழுப்பி விடுவாயாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்களே,
அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அதுதான் நம்ம ஈரேற்றத்தின் பக்கம் கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஈரேற்றத்தின் பக்கம் தொடர்ந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னைமாக்கி அல்புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா துஆஅனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. الله إن الحمد لله